மறைந்த முன்னாள் முதல்வர் ஜானகி அம்மையாரின் நூற்றாண்டு விழா சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸ் மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்க வந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வழிநெடுகிலும் தொண்டர்கள் கொடியசைத்தும் மலர்கள் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் செண்டை மேளம், தவில், பறை இசை முழங்கவும் மயிலாட்டும், ஒயிலாட்டும், கரகாட்டத்துடனும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழாவில் பங்கேற்ற எடப்பாடி பழனிசாமி முதலில் எம்ஜிஆர், ஜானகி ஆகியோரின் அரிய புகைப்படங்கள் இடம்பெற்ற புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். பின்னர் விழா மேடைக்கு வந்த இபிஎஸ் எம்ஜிஆர், ஜானகி, ஜெயலலிதா ஆகியோரின் உருவப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஜானகி அம்மையாரின் உருவப்படத்தை திறந்து வைத்து மரியாதை செலுத்தியவர் நூற்றாண்டு விழா மலரையும் வெளியிட்டார். மேலும் ஜானகி அம்மையாருடன் திரைத்துறையில் பயணித்த ராஜஸ்ரீ, வெண்ணிற ஆடை நிர்மலா, சச்சு ஜெயசித்ரா, குட்டி பத்மினி ஆகியோரை கௌரவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார். பொன்னாடையை போர்த்தி நினைவு பரிசினை வழங்குகின்றார். அனைவரும் ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியை எழுப்பலாம். இதன் பிறகு திரைத்துறையில் எம்ஜிஆர், ஜானகி சந்திப்பு முதல் எம்ஜிஆரின் அரசியல் வாழ்க்கையில் ஜானகி உறுதுணையாக இருந்தது மற்றும் முதல்வரானது வரையிலான நிகழ்வுகளை விளக்கும் குறும்படம் திரையிடப்பட்டது. கட்சி இரு பிரிவுகளாய் பிளவுபட்டு நின்றபோது நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க தன்னலமற்ற ஒரு முடிவு எடுத்தார் ஜானகி அம்மா. தொடர்ந்து காணொளியில் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தங்களது திருமணத்தின் போது ஜானகி அம்மையார் வழங்கிய மோதிரம் மற்றும் திரைப்படத்தில் எம்ஜிஆர் அணிந்து நடித்த கோட் மற்றும் டை ஆகியவற்றை விஜயகாந்துக்கு வழங்கியது, எம்ஜிஆரின் பிரச்சார வாகனத்தை விஜயகாந்துக்கு வழங்கியது உள்ளிட்ட நிகழ்வுகளை நினைவு கூர்ந்தார். ஒவ்வொரு முறையும் கேப்டன் பிறந்தநாள் அன்னைக்கு எம்ஜிஆர் தோட்டத்துக்கு நாங்க போயிட்டு அங்க அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். அதனால கேப்டன் அங்க போயிட்டு அவங்க கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு வர்றது ஒரு வழக்கமா நாங்க வச்சிருந்தோம். இதையடுத்து ஏஐ நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட எம்ஜிஆரின் உரை இடம்பெற்றது. எம்ஜிஆரை திரையில் பார்த்தவுடன் ஆர்ப்பரித்த அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் மீண்டும் ஒருமுறை காட்சியை திரையிடுமாறு ஒன்ஸ் மோர் என முழங்கினர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பேசினார்கள். பின்னர் ஜானகி அம்மையாரின் குடும்பத்தினர் சுதா, விஜயகுமார் உள்ளிட்டோருடன் எடப்பாடி பழனிசாமி குழு புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். விழாவின் தொடர்ச்சியாக கவியரங்கம், மெல்லிசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜானகி அம்மையாரின் தியாகம் பற்றி பேசினார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உச்சபட்ச நிலை அடைவதற்கு திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் துணை நின்றிருக்கின்றார்கள். பல்வேறு சோதனையான காலகட்டத்தில் எல்லாம் அவருக்கு பக்கபலமாக இருந்த காரணத்தினால்தான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொட்டதெல்லாம் வென்றார். காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றதை தொடர்ந்து நிறைவாக முன்னாள் அமைச்சர் வளர்மதி நன்றி கூறினார். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே அண்ணன் எடப்பாடியார் சிரிக்க போவதோ என்றைக்குமே மறையாத புன்சிரிப்பு. அந்த புன்சிரிப்பு தான் எதிரிகளுக்கு சரியான பாடத்தை புகட்டும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.